ஆசியாவின் எதிர்காலம் மற்றும் விவாதிக்கக்கூடிய வகையில் உலகின் ஒரு தேசத்தை சார்ந்துள்ளது. சீனா உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு, உலகளாவிய பொருளாதார ராட்சத நாடு மற்றும் வளர்ந்து வரும் இராணுவ சக்தி என்ற வகையில் சீனாவின் செல்வாக்கு ஆசிய கண்டத்தின் ஒவ்வொரு மூலையையும் எட்டியுள்ளது. ஆனால் பிராந்தியத்தின் ஸ்திரத்தன்மைக்கு இது என்ன அர்த்தம்? ஆசியாவின் அதிகார இயக்கவியலின் இதயத்திற்குள் நுழைவோம். உலக மக்கள் தொகையில் 60% அதிகமான மக்களைக் கொண்ட ஆசியா கண்டம் முரண்பாடுகளின் நிலமாகும். கிழக்கு ஆசியாவின் வளர்ந்து வரும் பொருளாதாரங்கள் முதல் தெற்காசியாவின் சில பகுதிகளின் அரசியல் நிலையற்ற தன்மை வரை ஆசியா ஒரு சிக்கலான மற்றும் மாறும் பிராந்தியமாகும். ஆனால் இந்த சிக்கல்களுக்கு மத்தியில் ஒரு நாடு பிராந்திய ஸ்திரத்தன்மையின் மூலக்கல்லாக நிற்கிறது: சீனா. ஆசியாவின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் சீனா ஏன் இவ்வளவு முக்கிய பங்கு வகிக்கிறது? சரி, இதற்கான பதில்கள் நாடு பொருளாதார, இராஜதந்திர, இராணுவ மற்றும் கலாச்சார ரீதியாக செலுத்தும் பன்முக செல்வாக்கில் உள்ளன. ஆசியாவின் ஸ்திரத்தன்மைக்கான திறவுகோலை சீனா ஏன் வைத்திருக்கிறது என்பதை உற்று நோக்கலாம். புறக்கணிக்க முடியாத முதல் காரணம் சீனாவின் பொருளாதார சக்தி. கடந்த சில தசாப்தங்களில் சீனா தன்னை உலகின் 2வது பெரிய பொருளாதாரமாக மாற்றியுள்ளது. ஜப்பானை விஞ்சி நம்ப முடியாத வேகத்தில் வளர்ந்து வருகிறது. உலக வர்த்தகத்தில் இத்தகைய மேலாதிக்க நிலையை கொண்டுள்ள சீனா ஆசியாவில் பொருளாதார சமநிலையை பேணுவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. 2023 ஆண்டில் மட்டும் சீனாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி கிட்டத்தட்ட $18 டிரில்லியனாக இருந்தது. இது பிராந்திய வளர்ச்சிக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கியது. ஆனால் இது சீனாவின் அளவை பற்றியது மட்டுமல்ல, அது முழு பிராந்தியத்திலும் பின்னப்பட்ட பொருளாதார வலையாகும். பெரும்பாலான ஆசிய நாடுகள் உட்பட 120க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு சீனா மிகப்பெரிய வர்த்தக பங்காளியாக உள்ளது. உற்பத்தி முதல் ஏற்றுமதி வரை, முதலீடுகள் வரை சீனாவின் பொருளாதார வீச்சு இணையற்றது. உதாரணமாக, பெல்ட் மற்றும் சாலை முன்முயற்சியை BRI எடுத்துக்கொள்ளுங்கள். 2013 தொடங்கப்பட்ட இந்த உலகளாவிய வளர்ச்சி மூலோபாயம் சீனாவிற்கும் மற்ற பிராந்தியங்களுக்கும், குறிப்பாக ஆசியாவிற்கும் இடையே வர்த்தக மற்றும் முதலீட்டு பாய்ச்சலை அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. BRI ஆசியா, ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பா முழுவதும் உள்கட்டமைப்பு திட்டங்களை இணைக்கிறது. இது சீனாவின் பொருளாதார வெற்றியுடன் நாடுகளை இணைக்கும் வர்த்தக பாதைகளின் சிக்கலான வலையை உருவாக்குகிறது. சாலைகள், துறைமுகங்கள், ரயில்வே மற்றும் எரிசக்தி திட்டங்களில் பில்லியன் கணக்கான டாலர்கள் முதலீடு செய்யப்படுவதால் சீனா பல ஆசிய நாடுகளில் உள்கட்டமைப்பை விரைவாக மாற்றி வருகிறது. பாகிஸ்தான், இலங்கை மற்றும் பங்களாதேஷ் போன்ற நாடுகளுக்கு BRI மிகவும் தேவையான வளர்ச்சியை வழங்கியுள்ளது. அவற்றின் பொருளாதாரங்களை உயர்த்துகிறது. ஆனால் அவர்களின் நிதி ஆரோக்கியத்திற்காக சீனாவை அதிகளவில் சார்ந்திருக்க வைக்கிறது. இருப்பினும் சீனாவின் பொருளாதார செல்வாக்கு வளர்ச்சியை வளர்ப்பது போலவே அது சவால்களையும் அறிமுகப்படுத்துகிறது. அமெரிக்கா மற்றும் பிற மேற்கத்திய நாடுகளுடனான வர்த்தக மோதல்கள் அதன் பொருளாதார எழுச்சியின் மீது ஒரு நிழலை ஏற்படுத்தியுள்ளன. ஆனால் இந்த புயல்களை சமாளிக்கும் சீனாவின் திறன் ஆசியாவில் ஒரு முக்கிய பொருளாதார வீரராக தனது நிலையை மேலும் உறுதிப்படுத்தியுள்ளது. சீன அரசாங்கம் 15 ஆசிய பசிபிக் நாடுகளை உள்ளடக்கிய வர்த்தக ஒப்பந்தமான RCEP, பிராந்திய விரிவான பொருளாதார கூட்டாண்மை போன்ற பிராந்திய வர்த்தக ஒப்பந்தங்களுக்கு திரும்பியுள்ளது. ஆசியாவின் பொருளாதாரத்தின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் சீனாவின் வளர்ந்து வரும் செல்வாக்கை இது நிரூபிக்கிறது. ஏனெனில் RCEP உலக மக்கள் தொகை மற்றும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் கிட்டத்தட்ட 1/3 பங்கை கொண்டுள்ளது. ஆனால் சீனாவின் செல்வாக்கு பொருளாதாரத்துடன் மட்டும் நின்றுவிடவில்லை. அதன் இராஜதந்திர செல்வாக்கும் ஆசியாவின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு SCO, சீன ஆசியான் சுதந்திர வர்த்தக பகுதி SAFTA மற்றும் பிற பிராந்திய அமைப்புகளில் அதன் செயலூக்கமான பங்கேற்பில் காணப்படுவது போல பன்முகத்தன்மைக்கான நாட்டின் அர்ப்பணிப்பு, எல்லைகளை கடந்து ஒத்துழைப்பை வளர்ப்பதற்கான சீனாவின் மூலோபாய அணுகுமுறையை காட்டுகிறது. உலகின் வல்லரசுகள் புவிசார் அரசியல் சதுரங்கத்தின் சிக்கலான விளையாட்டில் ஈடுபட்டுள்ள நேரத்தில் சீனா தனது சொந்த நீண்டகால நலன்களை பின்தொடரும். அதே வேளையில் ஆசியாவை அமைதியான ஒத்துழைப்பை நோக்கி வழிநடத்துவதில் ஒரு தலைவராக தன்னை நிலைநிறுத்தியுள்ளது. கம்போடியா, லாவோஸ் மற்றும் மியான்மர் போன்ற தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு சீனா நீண்ட காலமாக ஒரு முக்கிய பங்காளியாக இருந்து வருகிறது. உள்கட்டமைப்புக்கான கடன்களை வழங்குவது, வர்த்தகத்தை எளிதாக்குவது அல்லது பாதுகாப்பு கவலைகளை நிவர்த்தி செய்வது. சீனாவின் இராஜதந்திர அணுகுமுறை ஆசியா முழுவதும் கூட்டாளிகளின் வலையமைப்பை வளர்த்துள்ளது. காலநிலை மாற்றம், பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் மற்றும் இந்தோ பசிபிக் பகுதியில் அமெரிக்காவின் ஏற்ற இறக்கமான சக்தி போன்ற சவால்களை பிராந்தியம் எதிர்கொள்வதால் இந்த நெட்வொர்க் இன்னும் முக்கியத்துவம் பெறுகிறது.
மோதல்களில் ஒரு ஸ்திரப்படுத்தும் சக்தியாகவும் மத்தியஸ்தராகவும் செயல்படுவதற்கான சீனாவின் திறன் பிராந்திய ஸ்திரத்தன்மையின் நங்கூரமாக அதன் பங்கை மேலும் உறுதிப்படுத்துகிறது. ஆனால் அது எல்லாம் சூரிய ஒளி மற்றும் ரோஜாக்கள் அல்ல. உதாரணமாக, தென் சீனக் கடலில் நடந்து வரும் பதட்டங்களுடன் சீனாவின் நடவடிக்கைகள் சில நேரங்களில் ஆத்திரமூட்டுவதாக கருதப்படுகின்றன. குறிப்பாக வியட்நாம், பிலிப்பைன்ஸ் மற்றும் மலேசியா போன்ற நாடுகள். பிராந்திய மோதல்கள் பிராந்தியத்தில் சீனாவின் உண்மையான நோக்கங்கள் குறித்து கேள்விகளை எழுப்பியுள்ளன. இருந்தபோதிலும் பேச்சுவார்த்தை மூலம் அமைதியான தீர்வை விரும்புவதாக சீனா தொடர்ந்து கூறி வருகிறது. இறையாண்மை தொடர்பாக நாடுகள் மோதிக்கொண்டாலும் பதட்டங்களை தணிக்கவும், ஸ்திரத்தன்மையை பராமரிக்கவும், உள்கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் வர்த்தக ஒப்பந்தங்கள் போன்ற சமரசங்களை வழங்க சீனா தனது பொருளாதார நெம்புகோலை பயன்படுத்தியுள்ளது. பிராந்திய ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்த இராஜதந்திரம் மற்றும் அதிகாரம் இரண்டையும் பயன்படுத்தி சீனா பராமரிக்க வேண்டிய நுட்பமான சமநிலையை தென் சீனக் கடல் பிரச்சினை எடுத்துக்காட்டுகிறது. ஆசியாவின் ஸ்திரத்தன்மைக்கு சீனாவை இன்றியமையாததாக மாற்றும் அடுத்த காரணி அதன் இராணுவ செல்வாக்கு. உலகின் மிகப்பெரிய நிலையான இராணுவம் மற்றும் எப்போதும் விரிவடைந்து வரும் கடற்படையுடன் சீனா பிராந்திய பாதுகாப்பு இயக்கவியலில் ஒரு குறிப்பிடத்தக்க வீரராக உள்ளது. அதன் இராணுவ வலிமை, செயற்கை நுண்ணறிவு, விண்வெளி ஆய்வு மற்றும் சைபர் போர் போன்ற பகுதிகளில் அதன் தொழில்நுட்ப முன்னேற்றங்களுடன் இணைந்து பிராந்தியம் முழுவதும் அதிகாரத்தை வெளிப்படுத்தும் திறனை அதற்கு வழங்குகிறது. சீனா பாகிஸ்தான் பொருளாதார தாழ்வாரம் சிபிசி சீனாவின் இராணுவ மற்றும் பொருளாதார ஒருங்கிணைப்புக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. முதன்மையாக ஒரு வர்த்தக பாதை என்றாலும் சிபிசி இரு நாடுகளுக்கும் இடையிலான மூலோபாய ரீதியாக குறிப்பிடத்தக்க கூட்டாண்மையாக மாறியுள்ளது, குறிப்பாக பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பின் அடிப்படையில். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில், குறிப்பாக தைவான் மற்றும் அமெரிக்காவுடன் அதிகரித்து வரும் பதட்டங்களை எதிர்கொண்டு சீனா தனது நலன்களை பாதுகாக்க தனது இராணுவம் தயாராக உள்ளது என்பதை காட்டியுள்ளது. ஆனாலும் இந்த உறுதிப்பாடு அதிகாரத்தை முன்னிறுத்துவது மட்டுமல்ல. சீனாவின் இராணுவ நவீனமயமாக்கல், அமைதி காக்கும் பணிகள் மற்றும் மனிதாபிமான உதவிகளில் அதிக கவனம் செலுத்துகிறது. இது முற்றிலும் தற்காப்பு நிலைப்பாட்டிலிருந்து பிராந்திய அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையில் மிகவும் செயலூக்கமான பாத்திரத்தை வகிக்கும் சீனாவின் மாற்றத்தின் பிரதிபலிப்பாகும். நேபாளம் போன்ற நாடுகளில் பேரழிவு நிவாரணமாக இருந்தாலும் அல்லது ஆப்பிரிக்காவில் அமைதி காத்தாலும் சீனாவின் இராணுவம் அதன் எல்லைகளுக்கு அப்பால் ஒழுங்கையும் ஸ்திரத்தன்மையையும் பராமரிப்பதில் அதிக ஈடுபாடு கொண்டுள்ளது. மேலும் சீனாவின் கலாச்சார செல்வாக்கை குறைத்து மதிப்பிட முடியாது. ஊடகங்கள், கல்வி மற்றும் உணவு வகைகள் மூலம் சீன கலாச்சாரத்தின் பரவல் ஆசியா முழுவதும் பரவும் ஒரு மென்மையான சக்தியை உருவாக்கியுள்ளது. பல்வேறு நாடுகளில் உள்ள கன்பூசியஸ் நிறுவனங்கள் போன்ற நிறுவனங்கள் கலாச்சார பரிமாற்றத்திற்கான ஒரு வாகனமாக செயல்படுகின்றன, புரிந்துணர்வு மற்றும் இராஜதந்திர நல்லெண்ணத்தை வளர்க்கின்றன. உலகம் ஒன்றோடொன்று இணைக்கப்படுவதால் சீனாவின் கலாச்சார இராஜதந்திரம் அண்டை நாடுகளுடனான உறவுகளை வலுப்படுத்த உதவுகிறது, அதிக ஒத்துழைப்பு மற்றும் பரஸ்பர மரியாதையை ஊக்குவிக்கிறது. ஆசியா போன்ற பன்முகத்தன்மை கொண்ட ஒரு பிராந்தியத்தில் இன மற்றும் கலாச்சார பதட்டங்கள் சில நேரங்களில் வெடிக்கக்கூடும். நல்லிணக்கத்தை பேணுவதில் கலாச்சார பாலமாக சீனாவின் பங்கு முக்கியமானது. சமீபத்திய ஆண்டுகளில் ஆசியாவின் ஸ்திரத்தன்மைக்கு சீனாவின் தலைமை முக்கியமான மற்றொரு பகுதியாக காலநிலை மாற்றம் பிரச்சினை உருவெடுத்துள்ளது. உலகின் மிகப்பெரிய கிரீன் ஹவுஸ் வாயுக்களை உமிழும் நாடான சீனா அதன் கார்பன் தடத்தை குறைக்க குறிப்பிடத்தக்க அழுத்தத்திற்கு உள்ளாகியுள்ளது. இருப்பினும் பசுமை ஆற்றலை நோக்கி மாறுவதற்கான தைரியமான நடவடிக்கைகளையும் அது எடுத்து வருகிறது. 2060ஆம் ஆண்டளவில் கார்பன் நடுநிலையை அடைவதற்கான நாட்டின் அர்ப்பணிப்பு மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொழில்நுட்பங்களில் அதிக முதலீடு செய்வது ஒரு தெளிவான செய்தியை அனுப்புகிறது. ஆசியாவுக்கு நிலையான எதிர்காலத்தின் முக்கியத்துவத்தை சீனா புரிந்து கொள்கிறது. காலநிலை மாற்றத்தின் தாக்கங்களால் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய இந்தியா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளுக்கு இந்த பகுதியில் சீனாவின் தலைமை கூட்டு தீர்வுகள் மற்றும் பிராந்திய பின்னடைவை நோக்கிய சாத்தியமான பாதையை வழங்குகிறது. என்றாலும் முன்னோக்கி செல்லும் பாதை தடைகள் இல்லாமல் இல்லை. சீனாவின் வளர்ந்து வரும் செல்வாக்கு தவிர்க்க முடியாமல் அமெரிக்கா போன்ற நாடுகளுடன் பதட்டங்களை அதிகரிக்க வழிவகுக்கிறது. இது சீனாவை உலக மேலாதிக்கத்திற்கான போட்டியாளராக பார்க்கிறது. வாஷிங்டன் இந்தோ பசிபிக்கை நோக்கி அதிகம் திரும்புகையில் பிராந்திய ஸ்திரத்தன்மையை பேணுவதில் சீனாவின் பங்கு இன்னும் முக்கியமானதாகிறது. இது ஒரு நுட்பமான நடனம். அங்கு இராஜதந்திர சேனல்கள், இராணுவ சக்தி மற்றும் பொருளாதார செல்வாக்கு தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் இறுதியில் ஆசியாவின் எதிர்காலத்திற்கான திறவுகோல் சீனாவிடம் உள்ளது. அதன் நடவடிக்கைகள், கொள்கைகள் மற்றும் முடிவுகள் ஆசியா ஒத்துழைப்பை நோக்கி நகர்கிறதா அல்லது மோதலை நோக்கி நகர்கிறதா என்பதை தீர்மானிக்கும்.
ஆசியாவின் எதிர்காலம் சீனாவின் தோள்களில் உள்ளது. 21ஆம் நூற்றாண்டின் சவால்களை அது எவ்வாறு வழிநடத்தும்? அது அமைதிக்கான சக்தியாக மாறுமா அல்லது மோதலுக்கான ஊக்கியாக மாறுமா? கீழே உள்ள கருத்துக்களில் உங்கள் எண்ணங்களை விடுங்கள். உலகளாவிய புவிசார் அரசியல் பற்றிய கூடுதல் நுண்ணறிவுகளுக்கு விரும்பவும் குழு சேரவும் மறக்காதீர்கள்.